காட்டுக்கு போற வழியில எப்பவும் வறண்டு போகாத ஒரு குளம் இருக்குன்னு அந்த தவளை கேள்விப்பட்டிருந்தது. நான் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கேன், தாகத்துல என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஒரு தோட்டத்தை பார்த்த உடனே அந்த தவளை சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல பூக்களும் பழங்களும் நிறைஞ்சு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, வறண்டு போகாத பழம் இங்கதான் இருக்கணும். பொன்னன் தவளை அதோட சோர்வை மறந்து அந்த இடத்துக்கு வேக வேகமா போக ஆரம்பிச்சுது. அந்த குளத்துல அழகான மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மீன்களுக்கு அதோட அழக நினைச்சு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. நண்பர்களே, நேத்து அந்த காக்காவை நாம எல்லாரும் பயமுறுத்தி துரத்தனோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு புது நண்பர்கள்லாம் யாரும் தேவையில்ல, நம்மளே போதும். நம்மளே போதும். என்னதான் இருந்தாலும் இது நம்ம இடம் தானே. நம்ம யாரையும் இங்க வரவே விடக்கூடாது. ஹே, இங்க பாருங்க, இந்த பக்கமா குதிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, அங்க தவளை வந்துட்டு இருக்கு. ஹே, இங்க இல்ல, அது வேற எங்கேயோ தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, அது இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. அத பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு. ஒருவேளை அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்குன்னா நாம அதை விரட்டி விட்டு ஆகணும். எனக்கு இந்த வினோதமான தவளைகளை சுத்தமா பிடிக்காது. அது வரட்டும், இருங்க, நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து திருப்பி அனுப்பலாம். அந்த நேரத்துல பொன்னன் தவளை அங்க வந்துருச்சு. உடனே அங்க இருந்த எல்லா மீன்களும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. பொன்னன் தவளை அந்த குளத்துல இறங்கி வயிறு முழுக்க தண்ணி குடிச்சது. எனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா, நீ யாரு? உனக்கு காது கேட்கலையா? யாரு நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? இது எங்களுடைய குளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பொன்னன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க தண்ணியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதனால தான் இங்க வந்து குடிச்சேன். அப்படின்னா வேற யாராவது கூட இப்ப இங்க வரலாமா? இங்க எங்களுக்கு மட்டும்தான் தண்ணியும் உணவும் இருக்கு. எங்களால இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, நீ ஏன் இப்படி சொல்ற? நான் எங்க போவேன்? எனக்கு இதை தவிர வேற எந்த இடமும் தெரியாது. நீ இங்க இருந்து சீக்கிரமா போயிடுறது உனக்கு நல்லதா? நீ பார்க்க சுத்தமாவும் இல்ல, ரொம்ப அழுக்காவும் தெரியற. சி, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படியோ தெரியற. முதல்ல இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. நீங்க என்கிட்ட இப்படி முகத்தை காட்டாதீங்க. உங்களால என்ன உங்க நண்பனா ஏத்துக்க முடியாதா? என்ன, நாங்க உன்னை எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? பாரு, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் பாரு. இந்த உலகத்துல நாங்க தான் ரொம்ப அழகானவங்க. எங்களையும் பாரு, எங்க அழகையும் கொஞ்சம் பாரு. இவ்ளோ அசிங்கமா இருக்க, உன்னை நாங்க எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? உன் கூட நாங்க இருக்கணுமா? சீ சீ, அசிங்கமான தவளை. இவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமா, என்ன ஒரு ஆசை. அடுத்த நாள் பொன்னன் தவளை மறுபடியும் ஒரு முறை அந்த மீன்களோட நண்பனாக முயற்சி பண்ண வந்தது. அட, நீ ரொம்ப தெளிவானவன் தான். நாங்க உன்னை துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் கூட உனக்கு இந்த குளத்துக்கு வரத்துக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லு? அட, நான் சும்மா இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் வரமாட்டேன். உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் இங்க இருந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன். உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது, இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கும் இந்த தண்ணிய குடிக்க உரிமை இருக்கு. நீ எங்க கிட்டயே உரிமைய பத்தி பேசுறியா? முதல்ல இங்க இருந்து போ. குளத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆமை உட்கார்ந்து இது எல்லாமே பாத்துட்டு இருந்தது. குளத்துல இறங்க முடியாததால வருத்தமா போன அந்த தவளைய பார்த்து அந்த ஆமை மீன்கள் கிட்ட வந்தது. நீங்க ஏன் அதை இந்த குளத்துக்குள்ள இறங்க விட மாட்டீங்க? நாங்க அதை தடுத்துட்டோம். அத பாக்குறதுக்கு எவ்வளவு விசித்திரமா இருக்கு. சீ,
கேளுங்க, யாரா இருந்தாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் அழகையும் பார்த்து நாம எடை போடக்கூடாது, புரியுதா? நாங்களே எங்களுக்கு போதும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு தடவை ஒரு சின்ன எலி ஒரு பெரிய சிங்கத்தை வேட்டைக்காரன் கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. அதனால ஆளையும் தோற்றத்தையும் அழகையும் வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இனி அவ்வளவுதான். அனுபவம் தான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கும். நம்ம குளத்துல தண்ணி இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அறிவுரை சொல்ல வந்துட்ட? இத பாருங்க, நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் தண்ணி குறைவா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறது அது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லணும். ஆனா எந்த தருணத்திலையும் நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கூட வறண்டுடலாம். இங்க தண்ணி எப்பவும் வறண்டு போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த குளம் வத்திடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. இந்த ஆமை எவ்வளவு முட்டாளா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, உங்களால வெறும் தண்ணியில மட்டும்தான் வாழ முடியும். ஆனா அந்த தவளை நிலத்திலையும் வாழும், அப்புறம் தண்ணியில கூட வாழ முடியும். அதனால தான் சொல்றேன், அத குறைச்சி எடை போடாதீங்க. அந்த ஆமை சொன்னதை நீ கேட்டியா? இது நமக்கே அறிவுரை சொல்லிட்டு போகுது. ஆஹா, நம்மளுடைய கருணையால இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு திமிரா பேசிட்டு போகுது. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீனவர் அந்த குளத்துக்கிட்ட வந்தாரு. ஐயோ இருங்க, அத கடிக்காதீங்க. இது ஆபத்தான விஷயம். இது உங்களை பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு தூண்டில். உன்னை இங்க வராதன்னு சொல்லியும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப. சீக்கிரமா இந்த குளத்தை விட்டு வெளியே போ. நாம போனதுக்கு அப்புறம் இவன் இத சாப்பிடலாம்னு நினைக்கிறான். ஐயோ இருங்க, வேண்டாம் வேண்டாம், இது ஒரு தூண்டில். அச்சச்சோ, அச்சச்சோ. ஒருவேளை நாம அதை புடிச்சிருந்தோம்னா உங்களையும் மேல இழுத்திருப்பாங்க. நீ எங்களை மன்னிச்சிடுறியா? நாங்க உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டோம். இருந்தாலும் நீ எங்க மேல கோவப்படாம எங்களோட இந்த உயிரை காப்பாத்தி இருக்க. தவளை அண்ணா, இன்னில இருந்து நீங்க எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இந்த குளத்திலேயே நீங்க இருக்கலாம். ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன்.